தி ஓப்பன் மைக் நிகழ்ச்சிக்கே உங்க எல்லாரையும் வரவேற்கிறோம். இப்போ ரீசெண்டா டைஃபாய்டு மற்றும் நிமோனியாவால் பாதிக்கப்பட்ட ஒரு சிறுவனுக்கு சுகர் மற்றும் இதய நோய்க்கு மருந்தளி இருக்கிறாங்க ஒரு டாக்டர். இது மகாராஷ்டிரா மாநிலத்துல மும்பைக்கு பக்கத்துல கல்யாணன்னு ஒரு இடம். அங்க ஆதார்வாடி சவுக்ல மனோமி மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனைன்னு ஒன்னு இருக்கு. அங்கதான் இது நடந்திருக்கு. பாதிக்கப்பட்ட சிறுவனோட பெயர் ஆரியன். பெயர் மாற்றப்பட்டிருக்கிறது. 10 வயசு தான் ஆகுது அந்த பையனுக்கு. அவனுடைய பெற்றோர் தினக்கூலி வேலை செய்கிறவர்கள். ஆமா, ரொம்ப சாதாரண குடும்பம். ஆகஸ்ட் 25 ஆரம்பத்துல பையனுக்கு ரொம்ப காய்ச்சல், இருமல், அதனால ஆஸ்பத்திரியில சேர்த்திருக்காங்க. பையனுக்கு டைஃபாய்டும் நிமோனியாவும் இருக்குன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. அதனால 3 நாள் சிகிச்சையும் கொடுத்திருக்காங்க. அப்புறம் இப்படி இவ்வளவு பெரிய தப்பு நடந்தது? அதுதான் இங்க நடந்திருக்கிற அதிர்ச்சியான விஷயம். டாக்டர் ரூஷான்னு ஒருத்தங்க, அவங்க தான் ஆரியனுக்கு மருந்து எழுதி கொடுத்திருக்காங்க. ஆனா அந்த மருந்து டைஃபாய்டுக்கோ நிமோனியாக்கோ சம்பந்தமே இல்லாத மருந்து. அவங்க எழுதி கொடுத்தது சிட்டாகிளிப்டன் பாஸ்பேட், அப்புறம் மெட்ஃபார்மின் ஹைட்ரோகுளோரைடு. இது ரெண்டும் டைப் 2 சர்க்கரை வியாதிக்கு கொடுக்கற மருந்து. அதோட சேர்த்து ஸ்பிரின் 75ன்னு ஒரு மாத்திரையோ எழுதி கொடுத்திருக்காங்க. அது ஹார்ட் அட்டாக்கு, ஸ்ட்ரோக் வராம இருக்க, ரத்த உறையாம இருக்க கொடுக்கறது. டைஃபாய்டு மற்றும் நிமோனியாவிற்கு ஹார்ட் மற்றும் சுகர் நோய்க்கு மருந்து எழுதியிருக்கிறாங்க. அதை விட முக்கியம், இது எவ்வளவு ஆபத்தானதுன்னு பார்க்கணும். குறிப்பா அந்த சர்க்கரை நோய்க்கான மருந்துகள். அது ரத்தத்துல சர்க்கரை அளவை குறைக்கும். சர்க்கரை வியாதியே இல்லாத ஒரு குழந்தைக்கு இத கொடுத்தா என்ன ஆகும்? ரத்த சர்க்கரை அளவு ரொம்ப ரொம்ப குறைஞ்சிரும். ஹைப்போகிளைசீமியான்னு சொல்லுவாங்க. உயிருக்கே ஆபத்து ஏற்படுத்தக்கூடிய ஒரு நிலைமை அது. இந்த டாக்டர் மெடிசனை தப்பா கொடுத்தது எப்படி கண்டுபிடிச்சாங்க? அங்கதான் இன்னொரு விஷயம். ஆரியனோட அம்மா அங்கிதாவுக்கு எது தப்பா பட்டிருக்கு, மனசுக்கு சரியில்லைன்னு தோணிருக்கு. அதனால டாக்டர் ரூஷா கிட்டேயே கேட்டிருக்காங்க, இது என்ன மருந்து, எதுக்குன்னு. ஆனா அவங்க இல்ல மருந்தெல்லாம் கரெக்ட் தான், நான் எழுதுனது சரின்னு ரொம்ப உறுதியா சொல்லிட்டாங்க. பெற்றோர் கேட்டதுக்கு அப்புறமாவது ஒரு டபுள் செக் பண்ணிருக்கலாம். இதுதான் ரொம்ப கவலையான விஷயம். பெற்றோர் கேட்ட பிறகும் அதை அலட்சியப்படுத்தியிருக்காங்க. அவங்களுக்கு ஒரே குழப்பம். இருந்தாலும் டாக்டர் சொல்றாங்கன்னு சிகிச்சையை தொடர்ந்திருக்காங்க. அப்புறம் ஊசி போடுறதுக்காக வேற ஒரு டாக்டர் கிட்ட போயிருக்காங்க. அங்க போனப்பதான் நிலைமை மாறுச்சு. அந்த 2வது டாக்டர் இந்த மருந்து சீட்டை பார்த்து அப்படியே ஷாக் ஆயிட்டாரு. அவர் உடனே, ஐயோ இது என்ன மருந்து கொடுத்திருக்காங்க, இது இந்த பையனோட வியாதிக்கு சம்பந்தமே இல்லையே, இது ரொம்ப ஆபத்து அப்படின்னு உறுதிப்படுத்திட்டாரு. நல்ல வேளை அந்த பையன் தப்பிச்சான். ஆமா. அதுக்கப்புறம் அந்த பையனுக்கு நல்ல ட்ரீட்மெண்ட் கிடைச்சது. அந்த டாக்டர் உடனே தலையிட்டு ஆரியனுக்கு டைஃபாய்டு நிமோனியாவுக்கு என்ன தேவையோ அந்த ஆன்டிபயோட்டிக்ஸ், அதாவது அசித்ரோமைசின் மாதிரி சரியான மருந்துகளை மாத்தி கொடுத்தாரு. அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமா பையன் தேர ஆரம்பிச்சான். யோசிச்சு பாருங்க, அந்த அம்மாவோட உள்ளுணர்வும் அந்த 2வது டாக்டரோட கவனமும் இல்லைன்னா என்ன ஆயிருக்கும்? நினைச்சாலே பயமா தான் இருக்கு. ஓகே, அப்புறம் அந்த மனோமி ஹாஸ்பிட்டல் அவங்க செய்த தப்ப ஒத்துக்கிட்டாங்களா? அப்புறமா நிர்வாகம் தப்ப ஒத்துக்கிட்டாங்க, அது உண்மைதான். ஆனா அதுக்கு அவங்க சொன்ன காரணம் இருக்கே, அதுதான் இன்னும் பல கேள்விகளை எழுப்புது. இது ஒரு எழுத்து பிழை, ஒரு கிளரிக்கல் எரர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டாக்டர் ரூஷா ஒரே நேரத்துல இன்னொரு பேஷண்டையும் பார்த்துட்டு இருந்தாங்களாம். அப்போ மருந்து சீட்டை மாத்தி கொடுத்துட்டாங்களாம். இவ்வளவு பெரிய சீரியஸான ப்ராப்ளத்துக்கு கிளரிக்கல் எரர் அப்படின்னு சாதாரணமா சொல்றாங்க. இது அந்த ஹாஸ்பிட்டலோட மேனேஜ்மெண்ட் சரியில்லைன்னு ப்ரூவ் ஆகுது. அது மட்டும் இல்ல, இந்த தப்பு நடந்த உடனேயே கண்டுபிடிக்கப்படல. அடுத்த நாள் காலையில டாக்டர் சன்னி சிங்னு இன்னொரு டாக்டர் ரவுண்ட்ஸ் வரும்போதுதான் இதை கண்டுபிடிச்சிருக்காரு. அது வரைக்கும் யாருக்குமே தெரியல. அவருதான் உடனே தலையிட்டு அந்த தப்பான மருந்தை நிறுத்த சொல்லி சரியான ஊசி போட சொல்லி இருக்காரு. அப்ப யோசிச்சு பாருங்க, கிட்டத்தட்ட ஒரு நாள் பூரா அந்த 10 வயசு பையன் தப்பான ஆபத்தான மருந்த சாப்பிட்டிருக்கான். இது நியூஸ் சேனல்ல வந்துச்சு. ஆகஸ்ட் 25, 2025ல என்டிடிவி அப்புறம் மத்த நியூஸ் சேனல்ஸ், பேப்பர்ஸ் எல்லாத்துலயும் இந்த செய்தி வந்துச்சு. இது ஜனங்க மத்தியில பெரிய கோவத்தை உண்டு பண்ணுச்சு. சுகாதாரத்துறை மேல நிறைய கேள்விகள் எழுந்துச்சு. அந்த பையனோட குடும்பம் ஏதாவது ஆக்ஷன் எடுத்தாங்களா? அவங்க இந்த மருத்துவ அலட்சியத்துக்காக ஆஸ்பத்திரி மேல கேஸ் போட போறதா சொல்லியிருக்காங்க. இது ஒரு தனிப்பட்ட சம்பவம் கிடையாது. இந்த மாதிரி நிறைய சம்பவங்கள் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. மக்களும் பாதிக்கப்படுகிறார்கள். ஆமா, துரதிர்ஷ்டவசமா இது ஒரு தனிப்பட்ட ரொம்ப அரிதான சம்பவம் இல்லைங்கிறது தான் புள்ளி விவரம் காட்டுது. இந்தியாவுல தப்பா நோய் கண்டுபிடிக்கிறதும் தப்பா மருந்து கொடுக்கறதும் நாம நினைக்கிறத விட அதிகமாவே நடக்குது. இப்போ சமீபத்துல வந்த சில ஆய்வுகள் படி
பிரைவேட் ஆஸ்பத்திரிகள்ல சிகிச்சை எடுக்கிறவங்கள சுமார் 12% பேருக்கு மேல தவறான சிகிச்சை கிடைக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. குறிப்பா நம்ம மகாராஷ்டிரா மாநிலத்துல மட்டும் 2024ல ஒரே வருஷத்துல 1000க்கும் மேற்பட்ட மருத்துவ அலட்சிய புகார்கள் அதிகாரப்பூர்வமா பதிவு செய்யப்பட்டிருக்கு. இதுல ரொம்ப வேதனையான விஷயம் என்னன்னா, பெரும்பாலும் பாதிக்கப்படுறது ஆரியன் குடும்பம் மாதிரி சாதாரண மக்கள் தான். அவங்களுக்கு மருத்துவ விஷயங்கள் பத்தி அதிகமா தெரியாது, இல்லனா தங்களோட உரிமைக்காக போராடுறதுக்கு போதுமான வசதி, நேரம், பணம், செல்வாக்கு இதெல்லாம் இருக்காது. அவங்க தான் இந்த மாதிரி தவறுகளால ரொம்ப மோசமான விளைவுகளை சந்திக்கிறாங்க. இது வெறும் ஒரு குடும்பத்தோட பிரச்சனை இல்ல, இது பொது சுகாதாரம், மருத்துவத்துறை, இது மேல மக்கள் வச்சிருக்கிற அந்த அடிப்படை நம்பிக்கையே அசைச்சு பார்க்குற ஒரு விஷயம். இப்படிப்பட்ட சம்பவங்கள் எல்லாம் கேட்கும்போது ஹாஸ்பிட்டல் போறதுக்கே பயமா இருக்கு. ஒரு சாதாரண நோயாளி தனக்கு கொடுக்கிற ட்ரீட்மெண்ட் சரிதானான்னு எப்படி உறுதிப்படுத்திக்க முடியும்? என்ன ஸ்டெப்ஸ் எடுக்கலாம்? டாக்டர் எழுதி கொடுக்குற ப்ரெஸ்கிரிப்ஷனை அட்லீஸ்ட் 2 டைம்ஸ் நாம செக் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் மெடிக்கல் ஷாப் போகும்போது அங்கே இருக்கிற ஃபார்மசிஸ்ட் கிட்ட இந்த மருந்து எதுக்கு கொடுக்குறாங்க, இதோட டோசேஜ் என்ன, டாக்டர் சொன்ன வியாதிக்கும் இந்த மருந்துக்கும் சம்பந்தம் இருக்கிறதா, இப்படிப்பட்ட டவுட்ஸ் எல்லாம் ஃபார்மசிஸ்ட் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சில சமயம் அவங்களே தவற கண்டுபிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உங்க டாக்டர் கிட்ட கூட கேட்கலாம். ஆனா உங்களுக்கு கேட்கறதுக்கு தயக்கமா இருந்தால் ஃபார்மசிஸ்ட் கிட்ட கேளுங்க. ரெண்டாவது, முடிஞ்சா குறிப்பா ஏதாவது பெரிய நோய் இல்ல ரொம்ப நாள் ட்ரீட்மெண்ட் எடுக்க வேண்டியிருந்தா, இல்ல குழந்தைங்களுக்கு மருந்து கொடுக்கும்போது இன்னொரு தகுதியான டாக்டர் கிட்ட ஒரு செகண்ட் ஒப்பீனியன் கேட்கறது ரொம்ப நல்லது. இது பேஷண்டோட உரிமை. சில சமயம் தயக்கமா இருக்கும், ஆனா நம்ம பாதுகாப்புக்கு இது ரொம்ப முக்கியம். மூணாவதா, நமக்கோ நம்ம குடும்பத்துல யாருக்கோ கொடுக்கிற எல்லா மருந்தையும் அதோட பேரு, அளவு, டோசேஜ், எதுக்காக கொடுக்கறாங்கங்கிற காரணம், இதையெல்லாம் ஒரு நோட்புக்லயோ இல்ல போன்லயோ எழுதி வைக்கிற பழக்கத்தை உருவாக்கிக்கணும். ஒரு மெடிகேஷன் லாக் மாதிரி. பின்னால ஏதாவது குழப்பம், பிரச்சனைனா இது ரொம்ப உதவியா இருக்கும். ட்ரீட்மெண்ட்டை ட்ராக் பண்ணவும் யூஸ் ஆகும். கடைசியா, ஆனா ரொம்ப முக்கியமா, உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பத்தியோ மருந்து பத்தியோ டெஸ்ட் பத்தியோ சின்னதா ஒரு சந்தேகம் வந்தா கூட தயங்காம உங்க டாக்டர் கிட்ட கேள்வி கேளுங்க. டாக்டர், இந்த மருந்து எதுக்கு, இதோட சைடு எஃபெக்ட்ஸ் என்ன, வேற ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் இருக்கா, இந்த டெஸ்ட் ஏன் எடுக்கணும், இந்த மாதிரி கேள்விகளை கேட்கறது நம்ம அடிப்படை உரிமை. நிறைய சமயம் நாம கேள்வி கேட்க தயங்குறதாலேயோ இல்ல டாக்டருக்கு எல்லாம் தெரியும்னு நினைக்கிறதாலேயோ தான் பிரச்சனை பெருசாக வாய்ப்பு இருக்கு. ஓகே, இப்போ இந்த ஆரியனுக்கு நடந்தது மாதிரி வேற யாருக்காவது இந்த தவறு நடந்தால் என்ன பண்ணலாம் அவங்க? இது மாதிரி அலட்சியங்கள் நடக்கும்போது அதுக்கு முறையான தீர்வு இல்லாம, பொறுப்பேத்துக்கு ஆள் இல்லாம போனா மக்கள் எப்படிங்க மருத்துவமனைகளை நம்புவாங்க? உண்மைதான். அதனால மருத்துவத்துறையில வெளிப்படைத்தன்மை, அதாவது டிரான்ஸ்பரன்சி ரொம்ப முக்கியம். தப்பு நடந்தா அதுக்கு பொறுப்பேற்கிற அக்கௌண்டபிலிட்டியும் கண்டிப்பா வேணும். இதெல்லாம் சிஸ்டம் லெவல்ல மாறணும். இது ரெண்டும் தான் இந்த மாதிரி சம்பவங்களை தடுக்கவும் மக்களோட நம்பிக்கையை திரும்ப கொண்டு வரவும் உதவும். அதே நேரம் நோயாளிகளா நாமளும் கொஞ்சம் தகவலை தெரிஞ்சு வச்சுக்கிட்டு முன்னெச்சரிக்கையா இருக்கிறது நம்மள பாதுகாத்துக்கும். இந்த உரையாடலோட இறுதியில ஒரு விஷயத்த உங்க சிந்தனைக்கு விடலான்னு நினைக்கிறேன். ஒரு பக்கம் மருத்துவர்கள் மேல நமக்கு இயல்பாவே ஒரு ஆழமான நம்பிக்கை இருக்கு, நம்ம கலாச்சாரத்திலே அது ஊறி போனது. இன்னொரு பக்கம் நம்ம உடல் நலம், நமக்கு கிடைக்கிற சிகிச்சை பத்தி நாமளும் விழிப்புணர்வோட இருக்கணும், கேள்வி கேட்கணும்னு சொல்றோம். அந்த நம்பிக்கையையும் விழிப்புணர்வையும் எப்படி சமநிலைப்படுத்துறது? நம்ம ஹெல்த் கேர் சிஸ்டம்ல இன்னும் அதிகமான வெளிப்படைத்தன்மையையும் பொறுப்பு கூறலையும் கொண்டு வர ஒரு தனி மனுஷனா நீங்க என்ன செய்ய முடியும்னு நினைக்கிறீங்க? இத பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இது வெறும் தனிப்பட்ட ஆட்களோட பிரச்சனை இல்ல, ஒரு சமூக பொறுப்பா நம்ம அதை பார்க்கணும். நிச்சயமா இந்த டிஸ்கஷன் எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நம்புறோம். இந்த விவாதம் பத்தி உங்களோட எண்ணங்கள் என்ன, உங்க கருத்துக்கள் என்ன, இல்ல உங்களுக்கு இதே மாதிரி அனுபவங்கள் ஏதாவது இருந்திருந்தா அதையெல்லாம் theopenmicpodcasts@gmail.com அட்ரஸ்க்கு மெயில் பண்ணுங்க. மறக்காம ஷேர் பண்ணுங்க. உங்களோட ஒவ்வொரு ஃபீட்பேக்கும் எங்களுக்கு ரொம்ப முக்கியம். மீண்டும் சந்திப்போம். நன்றி. நன்றி.